எங்க இந்த பொண்ணு கடையில் இருக்க துணியெல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணோட கால்ல இருக்க கியூஆர் கோட டபக்குன்னு பிச்சு அந்த ஷாப்ல இருக்க கியூஆர் கோடு மேல ஒட்டி விட்டுறாங்க. அடுத்த நிமிஷம் $2000 ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பர்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஐயோ காசு எடுக்க மறந்துட்டேனே, சரி இருங்க நான் ஜிபே பண்றேன் அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த அமௌண்ட் போயிடுது. இங்க பாத்தீங்களா நான் சென்ட் பண்ணிட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த பொண்ணு கிளம்புது. ஐயோ இருங்க எனக்கு இன்னும் இந்த மெசேஜ் வரல, வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்புவீங்களா அப்படின்னு இந்த சேல்ஸ் பொண்ணு புடிச்சு வச்சுக்குது. நான் யார் தெரியுமா, என்ன போய் இப்படி புடிச்சு வச்சுட்டு இருக்கா, நான் எப்பேற்பட்ட ஆள், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உடு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு விட மாட்டேங்குது. கடைசியில கீழே இந்த மாதிரி சீனை கிரியேட் பண்ணுது. அந்த ஷாப்போட ஹெட் அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அங்க பாருங்க. ஆனா இந்த பொண்ணு என்னை விட மாட்டேங்குது. நீங்க என்னை தள்ளி விட்டதுக்கு இந்த பொண்ணை இங்கிருந்து வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்னு அடம்பிடிச்சு அந்த புள்ளையவும் வேலையை விட்டு தூக்க வச்சிடறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஃப்ராடு பொண்ணு கதை ஓபன் பண்ண போனா கதை ஓபன் பண்ண முடியல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கடையோட ஓனர் ஒரு வேலைத்தனம் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி இங்க மட்டும் இல்ல பல இடத்துல கியூஆர் கோடு ஒட்டி காசு பிடிங்கி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பிடுங்கினாங்களோ லைனா ஒன்னொன்னு சொல்லிட்டே இருக்காங்க. உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்கு. எப்படி இந்த பைப்ல கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கமெண்ட் தட்டி விடுப்போங்க. மேம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டடா பை பை.